அளவற்ற அருளாளனும் நிகரையற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய திருநாமம் கூறி இந்த ஹுத்பா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். சகல புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்து போசித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கே சொந்தமானது. அவனை நான் போடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என் உயிரை விட மேலான தலைவர் கண்மணி நாயகம் ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈன்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள் அனைவர்கள் மீதிலும் இந்த உலகத்திலே வாழ்ந்த இன்ஷா அல்லாஹ் இதன் பின் வாழப் போகின்ற சகல முஸ்லிம்கள் மீதிலும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அல்லாஹ் இன்றும் என்றும் இப்பொழுதும் எப்பொழுதுமே அருள்வானாக. புனித ஜும்ஆவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவரது தூதர் ஹஜ்ரத் முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கூறினார்களோ அவை அனைத்தையும் முழுமையாக எடுத்தும் ஏவியும் நடக்கும்படியும், எவையெல்லாம் விட்டு என்னை விளக்கினார்களோ தடுத்தார்களோ அவை அனைத்தையும் விட்டு விலகி தடுத்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு புனிதம் நிறைந்த ஒரு இடத்திலே புனிதமான ஒரு மாதத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஆயுளை தந்திருக்கிறார். இந்த ஆயுளை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் கேட்பார். ஏனென்றால் சூரத்தில் முல்கிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்கு நாங்கள் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்தது லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை யாரு நல்ல அமல் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டியே உங்களுக்கு 2 சந்தர்ப்பங்களையும் நாம் தந்திருக்கிறோம். அப்படி என்றால் ஹயாத்துடன் இருக்கிறேன் என்று நாங்கள் எங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது என்பதை தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு விளக்குகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த ரமலானை பற்றி கூறும் பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், நோன்பு முன்னோருக்கு எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வா உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. நீங்க பசியோட இருக்கணும், தாகத்தோட இருக்கணும், அப்படி என்பதற்காக வேண்டி எங்களுக்கு நோன்பு தரல. அல்லாஹ் எங்களை தக்வாவோட இருப்பதற்காக வேண்டித்தான் நோன்பை தந்திருக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இத்தகில்லாஹ் இத்தகில்லாஹ் ஹைஸ்மா குன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி? ஹைஸ்மா, எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களால ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டது என்றால் நீங்கள் அதற்கு பகரமாக ஒரு நன்மையை செய்து விடுங்கள்.
பாவம் நிகழ்ந்தால் எப்படி நன்மை செய்வது? உடனே நாங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டோம் என்றால் அது எப்படி அதற்கு நன்மையை செய்து கொள்வது? அந்த பாவத்தை முதலில் நாங்கள் பாவமாக நினைக்க வேண்டும். நிறைய பேர் பாவம் செய்வார்கள், அது அவர்கள் செய்த ஒரு பாவமாகவோ அல்லது ஒரு குற்றமாகவோ கருதவே மாட்டார்கள். உதாரணமா ஒரு மனிதனை பார்த்து ஒரு கடினமான வார்த்தையை உபயோகித்தீர்கள் என்றால் அது ஒரு பாவம். அது பிழை என்பது உணர்ந்து அவரிடத்திலே பிழை செய்து விட்டேன், நான் உங்களை கடினமாக பேசிவிட்டேன், நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வது ஒரு நன்மை. அதை சொல்வதற்கு மனிதன் எப்பொழுதெல்லாம் தயார் இல்லாமல் இருக்கிறானோ அவன் பெருமையில் இருக்கிறான், அவன் நமதையில் இருக்கிறான், அவனை அல்லாஹ் பிடிக்காது. எனவே நீ செய்த பாவம் யாராக இருந்தாலும், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கும் மத்தியில் சின்ன ஒரு கருத்து, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்றும் சம்பவத்தில் சொல்லுவார்கள். இரண்டு பேருக்கு ரெண்டு மாற்றம் இருக்கிறது. கருத்து மோதலில் இவர் வேகமான ஒரு வார்த்தையை பார்ப்பில் எழுத்து விட்டார். சவுதா கருப்பிட மகன் என்று சொல்லிட்டார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. உண்மையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யாரிடத்தில் முறையிடுவது? அந்த நேரத்தில் இருந்து ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தான் இதை சொல்ல தன் கவலையை இறக்கி வைக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கிறார்கள், அவர்கள் வருகிறார்கள். அப்ப சொன்ன வார்த்தை, சொன்ன மனிதனுடைய வயது, அவருடைய குடும்பம், கோத்திரம், அவருடைய அறிவு, எஜுகேஷன் எல்லாம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய தூரம். ஆனாலும் இவர்களை கண்டவுடன் அவர்களுக்கு விளங்குகிறது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் உடைந்து இருக்கிறது. அதனால் ஓரமாக பிலாலை அழைத்து சென்று தன் தவறை உணர்ந்து சொல்கிறார்கள், பிலால், நான் உங்களை இப்படி கலைத்தது பிழைதான், அதனால் நீங்களும் என்ன செய்யுங்கள், அதற்கு பகரமாக வேலை செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கால்களினால் என் வாயை உரியுங்கள் என்றார்கள். வார்த்தையின் வேகம் உங்கள் உள்ளத்தை உடைத்திருக்கிறது, அது எனக்கு புரிகிறது. அதனால் உங்கள் காலால் என் வாயை நீங்கள் மறிக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்ல அவர்கள் மறுக்க, இவர்கள் சொல்ல அவர்கள் மறுக்க. இப்போது தன்னுடைய தவறை உணர்ந்து பாவத்தின் தௌபாவுக்காக வேண்டி ஒருவர் போராடுகிறார், மன்னித்து விட்டு என்று மறுவர் மறுக்கிறார். இப்போது இந்த உள்ளங்கள் எப்படி சந்தோஷம் அடையும்? சிந்தித்து பாருங்கள். அப்ப ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தால், அது என்ன பாவமாக இருந்தாலும் அதில் மனித பாவம் கொண்டாடுது. இறைவன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய சம்பந்தமான பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், கருணை உள்ளவன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடியார்களுடைய விடயத்திலே அல்லாஹ் தஆலா அதை அந்த அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் இடத்திலே கேட்டார்கள், அத்தபிஊனல் முஃப்லிஸ், உங்களுக்கு நஷ்டவாளி பங்களூர்காரரு யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், பண வசதி இல்லாதவன் தானே யார சொல்ல கஷ்டவாளி நஷ்டவாளி. உண்மையதுதான், பணம் இல்லாதவன், வசதி இல்லாதவன், கஷ்டவாளி நஷ்டவாளி, அவன் தான் யார சொல்லலாம். இல்ல, அவனிடத்தில் பணம் நிறைந்து இருக்கும், அமல் மழை போல இருக்கும், பல ஹஜ் செய்தவன், பல நோம்புகள் முடித்தவன், பல தொழுகைகளை தவறாமல் தொழுதவன், தொழுகையை கூட சுண்ணாக்களில் பேருதல் காட்டியவன், எவ்வளவு பெரிய அமலான். ஏன் அவனுக்கு நாளை கியாமத்துடைய நாளையிலே
இப்படி பேக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வருவார், அமல் அள்ளி கொட்டிட்டு வருவாரு. வந்து நிற்பார். அப்பொழுது அடியான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை சத்தமஹாதா, என்னை பேசினான், வாக்கல மாலிஹாதா, என் பொருளை சாப்பிட்டான், எனக்கு அடித்தான், இப்படி 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 எல்லாம் செய்தான் என்று ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுவார்கள். இப்பொழுது இவருடைய ஹஜ்ஜி என்ன செய்யப்படும்? ஒருவருக்கு ஹஜ்ஜி கொடுப்பான், இந்த அடுத்து நீங்க சுவர்க்கம் போகும், அடுத்தவருக்கு அடுத்தாமல் எல்லா மக்களையும் கொடுத்து விட்டு வெறுங்கையோடு நிற்பான். கோடிக்கணக்கில் கொண்டு போடுவது ஒரு சதம் இல்லாம வெறுங்கையோட நிற்பார். இப்போ ஒருவர் வருவான், அப்பவும் முடியவில்லை. அடியார்களுக்கு செய்த தொந்தரவு அப்பொழுதும் முடியவில்லை. நீங்கள் ரமலானிலே நோன்பு நோக்கினாலும் சரி, வரும் பொழுது அவனிடத்தில் ஒன்றுமே இல்லையே, இதை எடுத்து தருவது. அல்லாஹ் தஆலா இவனுடைய பாவத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு இவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பி அவனை நரகத்துக்கு அனுப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப லேசில் வேலை இல்லை. அடியார்களுடைய அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன், சங்கையானவன், அருளாளன், அன்பாளன். அவனுக்கு நாங்கள் தொட வேண்டும், நோம்பு வைக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்ற தேவை அவனுக்கு கிடையாது, எமக்கு வேண்டும். அவ்வளவுதான். உலகமே ஒன்று சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஜின் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து எல்லாரும் பெரிய தக்வாவுடையவர்கள், நிறைய வழிமாறுகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹஸானாவுல மாஸாகதி முல்கி ஷையா அனுப்பிரமாணமாக கூடாது, எந்த தேவை இல்லை அவனுக்கு. அதே மாதிரி அப்ஜரிக்கல் எல்லாருமே கெட்டவன், கொத்தனாவது நல்ல நீங்க எல்லாரும் அபுஜஹில போல. உலகமே அல்லாஹ்வுடைய ஹஸானால மானகஸ ஃபீ முல்கி ஷையா, அவன் ஆட்சியில அதிகாரத்துல அவன் ஹஸானால ஒரு அனுப்பிரமாணமாக குறையாது. அப்ப அவனுக்கு ஏன் இது? எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், தக்வாவுக்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறான். தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் தொழுகை என்றால் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஆனால் அடியானுடைய விடயத்தை பயந்து கொள்ளுங்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நோன்பு பிடித்திருக்கும் பொழுது உன்னை யாராவது அடித்தாலோ ஏசினாலோ நீ என்ன சொல்ல வேண்டும்? அடிக்க வேண்டும் என்று சொன்னார்களா? ஏசினால் திருப்பி ஏசு சொன்னார்களா? இல்ல. சொன்னார்கள் அனசாய், நீ நோம்பாளி என்று சொல்ல. அவ்வளவுதான் பதில். இயேசுவர் கண்ணா பின்னான்னு கையை காலத்துல விட்டாரு, எனக்கும் அடிக்கலும் என்னையும் பெரிய குடும்பம், நான் அந்த மாதிரிலாம் நாங்க இருக்கிறோம், பெற்றோட பாப்பா போய் சரி ஒரு பாப்பி அப்படின்னு போய் வந்தாங்களா? நியாயம் சரி, உனக்கு அடித்தது பிழை சரி, உன்னை ஏசியது பிழை சரி, உன் தவறில்லை சரி, ஆனால் நீ ஒன்றும் செய்யாதே, நீ சொல்லு அனசாயின் நான் நோம்பேன். ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகான முறையில் எங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அப்படி நீ சொல்லு என்று பதிவு தந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா அமலும் அங்கீகரிக்கப்படணும்னா எங்களுக்கு இருக்க வேண்டியது, இந்த மாதத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது சஹர் சபர், பொறுமையுடைய மாதம். இந்த பொறுமை இருக்கும். பொறுமை இல்லைன்னா எந்த இபாதத்தும் அங்கீகரிக்கப்பட. தொழுகையா பொறுமை இருக்கணும், சுஜூதுல டைம் கொடுக்கணும், ருக்குல டைம் கொடுக்கணும், இஹ்திதால டைம் கொடுக்கணும், கவாத்துல டைம் கொடுக்கணும். கடந்து போக இல்லாது. நான் உங்களுக்கு பொறுமை இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அனாத் மினல்லாஹ் வல் அஜ்ர மினஷ் ஷைத்தான். அவசரம் யார பழக்கம்? எழுதேடான்னு கட்டி விட்டுறது, அது ஷைத்தான் பழக்கம். நிதானம் அல்லாஹ்வுடைய சிஃபத்.
அல்லாவுடைய பழக்கம் நிதானம். பாருங்க, பலஸ்தீனுக்கு அடிக்கிறாங்க, நம்ம அடிக்கிறாங்க, நமக்கு அடிக்கிறானுங்க, நமக்கு அடிச்சானுங்க, நம்மளை சுத்தா எல்லாமே நடந்துச்சு. ஆனால் ஒன்றும் வரவில்லை என்றால் அவன் நிதானமானவன், ஞானம் நிறைந்தவன், தகுதியான ஆட்சியாளர் அந்த ரப்புல் ஆலமீன். செய்வான். அவசரமா எல்லாம் கூட்டிட்டு நாம ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அவங்க பசியாம இவங்களுக்கு தண்ணி இல்லையா, அஞ்சு காலமா நோம்பு காலமா எல்லாம் மலையிலே வைக்கிறது தண்ணி, அப்படி அதெல்லாம் கிடையாது. சரி, கூழ், நீ கூடாது, பொறுமையாயிரு, நான் விரும்பிக் கொள்றேன். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நிதானமான போக்குள்ளான், அந்த விருப்பம் அதைத்தான், அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். என்னன்னா, முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கபரடியால் வருகிறார்கள். ஒரு பெண் அந்த கபரிலே அழுது கொண்டு இருக்கிறார். தன் பிள்ளையை இழந்த தாய் தன் கவலையை அங்கே அழுது கொண்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், அந்த தாய் இஸ்பிரி, பொறுமையாறீங்க அப்படின்னா. இப்ப மயத்தூர்ல போயிட்டு பொறுமையாறீங்க, பொறுமையான செல்வம் ரொம்ப ஆகுல சொன்னா திடீர் போகும் இல்லையா, மாதிரி மையத்துல கபர்ல போய் சொன்ன நேரத்துல அந்த பொம்பளை எடுத்த வாரி சொன்னா உனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னா. உனக்கு வந்தாதான் தெரியும், சொல்றவனுக்கு ஈஸி, பட்டவனுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஏதாவது பேசுவோம்னாங்க, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை தான் இது, நீங்க எந்த அப்ரூவலோட என்ன அனுமதி மையம் நீங்க நீங்க இருக்கிறதுக்கு, ஆமா இது சரியா பேசத்தானே வேணும், இப்படி அங்க பயிர் போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாலே அதுதான், மௌனித்தார்கள் சென்று விட்டார்கள், மௌனித்தார்கள் சென்று விட்டார். மார்க்கம் அவருக்கு சேவை என்றால், ஒரு தேவை என்றால் அல்லாஹ் சொல்றான் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் ஞானத்தோட அதையோட தெளிவோட போய் கொடுங்க. அவன் டென்ஷன் ஆனதை போயிட்டு அல்லாஹ் வாங்கி போன அல்லாவுக்கு செல்லு, அல்லாஹ் பயப்பட சொல்றாங்க, அல்லாஹ்க்கு பேசி போடுவான். அதனால உமர் சொல்லுவான், கோபம் வந்துச்சுன்னா அவங்கள தீர்ப்பு மூடி வச்சிருவாங்க. ரெண்டு நபருக்கு மத்தியில் ஒரு தீர்ப்பு செய்யணும். இவன நடைமுறையில அதுல உமர் கோபம் வந்துருச்சுன்னா அவன் என்ன செய்வாங்களாம், அன்றைக்கு தீர்ப்பு அளிக்க மாட்டாங்க. கோபத்துல வார முடி நல்லதாக இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. பின்னால் அந்த தாய்க்கு அறிவிக்கப்படுகிறது, இப்படி சொன்னவர் இவர்தான் என்று. அங்கே நாடி அந்த தாய் சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய்க்கு சொன்ன பதில், இன்னம ஸப்ர் இன்ன சித்னத்தில் உலா. பொறுமை எப்ப தெரியுமா? எப்ப பொறுமை? அவன பரம்பரை இழுத்து ஏசி, அவன் உமாவையும் ஏசி, அவன் வாப்பாவையும் ஏசி, உனக்கு தெரியாதா, இங்கிருந்து வந்தான் போனான், இருந்தான் படுத்தான், அவன் உமால இருந்து ஆட்சியில இருந்து ஏசி எல்லாமே தொலைச்சி முடிச்சதுக்கு பின்னால மனுஷங்களே கொஞ்சம் எங்களுக்கு டென்ஷன், உங்களுக்கு டென்ஷன் நாம பண்ணி மனுஷங்களே அரச நான் சொல்றேன், இன்னும் சபர், நிச்சயமாக பொறுமை என்பது இந்த சித்மத்தினோட ஏச முன்னாலதான், வாய் திறக்கிற முன்னால்தான் பொறுமை, வாய் திறந்து கூட இல்லை. வாயில வந்துதான் தண்ணி அடிக்கிறதா இறைச்சி விட்டுடக்கூடாது, அந்த நேரத்துலாம் பொறுமை. அதுக்கு பின்னால முடிவு சொல்ல டெஷர் ஏறிட்டான், இவருக்கு சுகர் ஏறிட்டான், என்ன உனக்கு என்ன எங்களுக்கு. எனவே அன்பான சகோதரர்களே, எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டால் ரமலானையும் எடுத்துக்கொள்ளலாம், ரமலான் இல்லாத காலத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம். பொறுமையை இஸ்லாம் விரும்புகிறது, வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். ஒன்று சொல்கிறார், அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வசியத் செய். ஏதாவது சொல்லிட்டாங்க, நான் அப்படிதான் செய்யணும். ஆனா நீளமாகவும் சொல்ல வேணாம், குறைவாகத்தான் சொல்லணும். இரவு சொல்லிட்டாங்க, அவ்ஸினி. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னார், கால லா தக்ல, கால லா தக்ல, நீ கோபப்படாத. அடே வசியத் செய் புத்தி ஒன்று சொல்ல வந்தா என்ன கோபப்பட வேண்டாம்னு சொல்றாங்களே, சரி திருப்பி பலமுறை நீட்டி நீட்டி கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தக்ல,
இவர் பல முறை கேட்டவர்கள் இவரை கொடுத்த பதில் அல்லாஹ்வுடைய தூதர், நீ கோபப்பட. அப்ப ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்துக்கு இன்னொரு சஹாபி வந்து இருக்கிறார்கள், சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவசினி என்றார்கள். எனக்கு நீங்க ஒரு வார்த்தை இஸ்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையை சொன்னால் நான் அப்படியே நடக்க வேண்டும், அதற்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வீரராக செஞ்சு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், ஆமன்து பில்லாஹ் என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அப்படியே எழுது அப்படின்னா. இவர் கேட்டாரே போகக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் அப்படித்தான், சபருடைய மாதம். கொஞ்சம் பசி வரும், பொறுமையா இருக்கும். தாகம் வரும், பொறுமையா இருக்கும். பசியும் தாகமும் சேர்ந்தா மூணாவது வரும், வீட்டுல மனுஷ காட்டலாம் போயிட்டு பிள்ளைகள கரைச்சல் தாங்கலாம். சில சொல்லுவாங்க, நோம்பு குடிச்சாலே இந்த மனுஷனால இந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியே இல்லை, குடிச்சாய் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவர்கள் புள்ள சத்தமும் சரி வரா, மனுஷன் சத்தமும் சரி வராது, ஒண்ணும் சரி வரா. சொல்லுவாங்க வீட்டுல இவர் நோவு குடிக்காம மிச்சம் நல்ல நோவு சரியில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைப்பாடு. அதனால பசியும் தாகமும் எங்களை கிளறும் பொழுது எங்களுக்கு கொண்டு இருக்க வேண்டும், பொறுமை என்பது இருக்க வேண்டும். அது யாருக்கு வரும்? அது யாருக்கு வரும்? தக்வாவுடைய மனுஷனுக்கு வரும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஐஸ்மா கூத்தவத்து அல் ஹஸனா தஹ்வா ஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன். மனிதனை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? அல்லாஹ் படைச்சிருக்கான், அழகான குணத்தோட படைச்சிருக்கிறான், அழகான குணத்தோட படைச்சிருக்கான். அந்த அழகான குணத்துல ஏழவிதான் இந்த பொருள். ஒரு உதாரணத்திற்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் நுழைகிறார்கள். அவருடைய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னால் அமர்ந்த ஒருவர், கலிமா சொல்லாத ஒரு சகோதரர், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கை ஏசிக் கொண்டிருக்கிறார். கூட்டாளி ஏசினா கூட்டாளி நம்முடைய கூட்டாளி ஏசுறான், நாம் என்ன பார்க்க இருக்குது குடும்பம் அப்படி வருவார். அதாவது சொல்லுது, நண்பர்கள் நாளை கியாமத்துடைய நாளை ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பன் விரோதியா இருப்பான். எப்படி நண்பன் அவன்? கூட்டாளி ஏசினோட அவர் கண்ட்ரோல் இல்லை, கை எடுத்து கொடுத்து வருவதற்கு. அந்த ஆயத்து மொழிக்கு இல்லல் முத்தகி, தக்குவடைய நண்பர்களை தவிர தக்குவடைய அப்படி செய்ய மாட்டார். இவர் ஏசுவாரு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சிரிச்சு கொண்டு நிற்கிறார். முகத்தில் அழகான ஒரு தோட்டம். அவர் ஏசும் பொழுது சிரிக்கிறார். யாருக்கு? தன் நண்பன், நெருங்கிய நண்பன். எல்லாரும் கடனையும் தீர்த்துவிட்டு அபூபக்கரை மட்டும் நாம் தீர்க்கவில்லை என்று சொன்ன அந்த நண்பர் ஏசும் பொழுது அதுதான் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் எல்லாம் கொஞ்சம் அந்த என்ன பதில் கொடுக்கும். அவர் பேசி கொண்டிருக்கிறாரு, பசி கொண்டிருக்கிற பதில் கொடுக்கணும். வாயை திறந்து பதில் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் நிறம் மாறியது. அந்த இடத்திலிருந்து இருக்கிறார்கள். சண்டை எல்லாரும் ஓடி வர சண்டையை இழக்கிறத விட பார்க்கிறதுக்கு, இல்லாட்டி ஏற்றி விடுறதுக்கு. அப்படிதானே? சண்டைன்னா ரமலான்ல இருந்தாலும் சரி, பெரிய சட்டம் ஏதோ ஒரு சட்டம் 2 பேருக்குள்ள கசகசப்பு வருகிறா, தான் நீங்க 300 கிப்லா சுத்தி நிக்கிறதுல 100 பேர்ல 75 பேர் பின்னால திரும்பி பார்த்துருவாங்க. 75 பாகம் 25 போயிடும். அவன் 2 பேரும் வச்சுட்டு போயிடுவான். இவங்க 25 பேருக்கு அத்தனை இஷ்டம் பண்ணிடுவான். கேஸ் என்ன கேஸ் என்ன ஒரு கேஸ் இல்லாம வந்துள்ளாங்க. இவங்க போய் கேஸ் பண்ணி விட்டுடுவான். அது சுன்னாவுடைய முறை அப்படி இல்லை. அதெல்லாம் ஜஹாலத்துடைய முறைகள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன் நண்பரை ஏசும் பொழுது சிரித்துக் கொண்டிருந்தார்கள். நண்பர் பதில் கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து எழுதுகிறார்கள். முகத்தின் மாற்றத்தில்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்தார்கள், என்ன நபி இவ்வளவு நேரம் அவன் ஏசும் பொழுது சிரித்தார்கள், நான் தாய் பதில் கொடுக்கும் பொழுது எழுதிவிட்டார்கள், அப்படி முகத்தின் நிறம் மாறிவிட்டது, என்ன கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யார சொல்லலாம், இவ்வளவு நேரம் அவன் ஏசினா, நான் அவனுக்கு பதில் தானே சொன்னேன், நீ இந்த இடத்தை விட்டு இழுவிட்டீங்க, யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இவ்வளவு நேரம் பதில் கொடுத்தீர்கள், அவன் பேசினான், பேசும் பொழுது அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டினான், உமக்கு விளங்காததற்கு அந்த மலக்கு அவனுக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், அதை பார்த்து நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். ஒரு மலக்கை சாட்டினார், அந்த மலக்கு அவனுக்கு பதில் கொடுக்கிறார், நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்போது நீ உமது வாயை திறந்தியோ அன்று அந்த மலக்கு சென்று விட்டால் அந்த இடத்துக்கு ஷைத்தான் வந்து விட்டான். மலக்கு சென்று விட்டால் ஷைத்தான் வந்துட்டான். ஷைத்தான் வந்தா நான் நடக்கும். ஷைத்தான் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன், ஆனால் நான் இருந்தேன் என்றார். பாத்தீங்களா, சின்ன விஷயம்தான், பதில்கொள்ளானே வேணும், சொல்லிக்கான வேணும், சொல்ற நேரம் ஒன்று இருக்குது, ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, ஒரு முறை ஒன்று இருக்குது. மூத்தவர் பேசிட்டு போயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், அவர் ஒரு தனியை யோசிப்பார், நான் இப்படி பேசினேன், அவர் ஒரு வார்த்தையை பேசலே, நல்ல புள்ள தான் சலாம் சொல்லி துவா செஞ்சுட்டு போவாரு. நாங்க பேசினா அவர் பேசினதுதான் மனதில் சொல்லுவாரு, என்ன பேசினா இப்படி ஒரு வார்த்தை மனசு சரியான வார்த்தை வயசுலமோ போவாரு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களே, புனித ரமலானும் தான் ரமலான் இல்லாத காலத்திலும் தான் பொறுமையுடன் திகழ்வோம், பொறுமையை கடைபிடிப்போம். எக்காலம் ரமலானாக இருக்கலாம், ஹஜ்ஜி எடுத்துக்கொள்ளும், ஹஜ்ஜா இருக்கலாம். ஹஜ்ஜிக்கு என்ன சொன்னாங்க, ஹஜ்ஜி கபூலாகணும்னா சின்ன பிள்ளை மாதிரி வீட்டுக்கு வரணும்னா அல்லது என்ன செய்யணும், யாரையும் தொந்தரப்படுத்தப்படாது, யாருக்கும் ஒன்றும் சொல்லிவிடப்படாது. உன செல்வம் இருக்காலும், உன செல்வம் அறந்தாலும், உன்னை தள்ளி விட்டாலும், நீ முட்டினாலும் விழுந்தாலும், எது செஞ்சாலும் நீ திருப்பி அவனை ஒண்ணும் செய்யாத, அப்படி செஞ்சுட்டு வாரவரு ஊரு வரும் பொழுது சின்ன பிள்ளை மாதிரி அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி வாராரு. அது எவ்வளவு பெரிய பொறுமை. அஜி காசல் வரைக்கும் போயிட்டு அரபால் இருந்தேன், முஸ்தலிபால தங்கினேன், மீனால குர்பான் கொடுத்தேன், தவாபு செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், சம்சமா குடிச்சேன், துவா செஞ்சேன், காபல்லாவுடைய கல்லை மோந்தேன், எல்லாம் செஞ்சாரு. ஆனா இவர் மனிதர்கள் இடையில மாட்டார் அப்படின்னு காட்டார் அப்படின்னு பாரு, சைஸ பாரு, கொஞ்சம் அடிக்கிறது பாரு, கல்ல விஷயம் தலை போயிடு மூளை இல்லையா, இப்படி ஒரு பேசுவா, சிலவர் ஜோக் மாறி இதை கேட்டு சிரிப்பா. ஆனா அவன் அஜி வரும்போது சின்ன வருமா ரசூலுல்லாஹ் சொன்ன சிவத் என்ன, நீ ஒன்றுமே பேசல, உனக்கு எல்லாம் நடக்குது, ஒன்னும் பேசல, நீ வீட்டுக்கு வாராய், எப்படி வாராய், அண்டு பிறந்த குழந்தையை போல வாராய். பொறுமை கொடுக்க இடம் இல்லை. இபாதத்துன்னா ரமலானை முழுமையாக அடையணும் என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, பொறுமையை கையாளுங்கள், யாருக்கும் ஒன்று சொல்லிவிடாதீர்கள். நாங்க கியாமத்துல நோம்பு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு அவனை கொடுத்துட்டு பேரை பார்க்க வரும், ஒன்றும் செய்ய வேண்டாம், பொறுமையாக வாழுங்கள். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம், அல்லாஹ்வுடைய கிருபையை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு